வடகிழக்கு பருவமழை தீவிரமடைந்துள்ள நிலையில் தீபாவளி தினத்தில் சென்னை மாநகரின் பல்வேறு பகுதிகளில் மிதமான மழை பெய்து வருகிறது. இதுகுறித்து செய்தியாளர் பிரபாகரன் தரும் தகவல்களை கேட்டு பெறலாம். பிரபாகரன், தற்போது சென்னையில் எந்தெந்த பகுதிகளில் மழை பெய்து வருது? தீபாவளி நாள்ல பட்டாசு வெடிக்க முடியல, மக்கள் தரப்புல என்ன சொல்றாங்க? நிச்சயமாக வடகிழக்கு பருவமழை தொடங்கிய நாளிலிருந்தே தொடர்ச்சியாக வெயிலையே காண முடியாத நிலையில் சென்னை மாநகர் காணப்படுகின்றது. இன்றைய தினம் தீபாவளி திருநாள் என்பதால் காலையிலேயே புத்தாடை உடுத்தி பட்டாசு வெடிக்கலாம் என காத்திருந்த மக்களுக்கு பல இடங்களில் இந்த மிதமான மழை என்பது இயற்கையும் தன் பங்கிற்கு ஒரு வெடியுடன் கூடிய தீபாவளியை வழங்கி வருகின்றது. மக்களுக்கு பல இடங்களில் மிதமான மழை, இந்த கடற்கரை ஓர பகுதிகளிலிருந்து நகரக்கூடிய மேகக்கூட்டங்களால் பல இடங்களில் மிதமான மழை என்பது பதிவாகி வருகின்றது. மயிலாப்பூர், திருவிழிக்கேணி, சேப்பாக்கம், அதே போல வேளச்சேரி உள்ளிட்ட பகுதிகளில் மழை என்பது பதிவாயிருக்கின்றது. சில இடங்களில் மிதமான மழையும், சில இடங்களில் ஒரு சில நிமிடங்களுக்கு மட்டும் சில கனமழையாக மழை என்று பதிவாகி பல இடங்களில் லேசான சாரலாக இன்றைய தினம் முழுவதுமாக இதே போல நெருக்கும் என்று வானிலை ஆய்வு மையம் தெரிவித்திருக்கின்றது. நேற்று காலையிலிருந்து இன்று வரை சுமார் 10 மில்லிமீட்டர் மழை என்பது சென்னை மாநகர பகுதிகளில் சராசரியாக பெய்திருப்பதாக சென்னை மாநகராட்சி தரப்பிலும் தெரிவிக்கப்பட்டிருக்கின்றது. அதே வேளையில் காலை 7 மணியிலிருந்து 10 மணி வரை இந்த கடற்கரையோர மாவட்டங்களில் மிதமான மழை இருக்கும் என்று வானிலை ஆய்வு மையம் எச்சரிக்கை விடுத்திருக்கின்றது. சென்னை, விழுப்புரம், செங்கல்பட்டு, அதே போல பாண்டிச்சேரி, காரைக்கால், திருவாரூர் உள்ளிட்ட மாவட்டங்கள், அதே போல ராமநாதபுரம் உள்ளிட்ட இந்த கடற்கரை மாவட்டங்களில் காலை 10 மணி வரை இந்த மழை தொடர்ச்சியாக மிதமான மழை இருக்கும் என்று கூறப்பட்டிருக்கின்றது. பல இடங்களில் மழை என்பது மிதமான மழையாக பதிவாகியிருக்கின்றது. நாளைய தினம் இந்த சராசரி மழை அளவு என்பது நேற்றைய தினம் சுமார் 10 மில்லிமீட்டராக இருந்தது. இன்றைய தினமும் இதே போல நேற்று போலவே லேசான சாரல் மழையாக முழு நேரமும் இந்த பகல் நேரம் முழுவதுமாக சாரல் மழை இருக்கும் என்று வானிலை ஆய்வு மையம் தெரிவித்திருக்கின்றது. பல இடங்களில் மழை பெரும்பாலும் விட்டிருக்கின்றது, சில இடங்களில் விட்டு விட்டு தூறலாக பெய்து வருகின்றது. எனவே அவ்வப்போது இடைவெளி நேரங்களில் மக்கள் தங்களுடைய தீபாவளி கொண்டாட்டத்தை நடத்திக் கொள்வதற்கான நேரம் கிடைக்கும். இதே போல இந்த நாள் முழுவதும் இருக்கும் என்று வானிலை ஆய்வு மையம் தகவல் தெரிவித்திருக்கிறது. விவரங்களை வழங்கியமைக்கு நன்றி பிரபாகரன். உடனுக்குடன் செய்திகளை தெரிந்து கொள்ள சன் நியூஸ் பெல் ஐகானை கிளிக் பண்ணுங்க.